இப்போ 2 கூடையவன் யார் அப்படின்னா செவ்வாய். இப்போ தனகாரகனாக செவ்வாய் இருப்பதால் பணம் வருவதற்கான எஸ்டேட் பண்ணுறது, அதே மாதிரி செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள், ஆயுதங்கள், அதாவது ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறது, தங்க வியாபாரம், அதே மாதிரி குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பள்ளிகள், ஸ்கூல்ஸு, அதே மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸு, ட்ரைனிங் அகாடமி மாதிரியான ஒரு விஷயத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாததுனால அடுத்து உங்களுக்கு 7 கூடையவர் யாருன்னா அதே செவ்வாய் என்பதால் பெரும்பாலும் காதல் திருமணம் இவர்களுக்குரிய தலைமை பண்புங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா 11 கூடையவன் வந்து பாதகாதிபதி சூரியனாக இருக்கிறார். பாதகாதிபதி சூரியனாக 11 கூடையவன் இருப்பதால் இவர்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரம்மன் எழுதிய கணக்கு என்ன? பிரம்மன் எழுதிய கணக்கு அப்படிங்கிற வகையில் பார்த்தோமையானால் முதல்ல நாம் எதெல்லாம் நமக்கு இந்த ஜென்மாவில் நமக்கு வந்து பாத்தியதைப்பட்டிருக்கு, நாம் எதற்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம எதை ஒர்க் பண்ணால், எதை ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும், எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கிடைக்கவே கிடைக்காது போன்றவைகளும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையில் உங்களுக்கு வந்து 2 கூடிய தனாதிபதியாக செவ்வாய் அமைவதால் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக முதல் இருப்பார்கள்னு தெரிஞ்சுக்கணும். குணமுடையவர்கள்னு பார்த்தீங்கன்னா 2 கூடியவன் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால சுக்கரனுடைய அருள் பெற்றவர்களாக இருப்பீங்க. சுக்கரன் தான் உங்களுடைய கேரக்டராக இருப்பீங்க. ரொம்ப ஹாஸ்யம், நடிப்பு, திறமை, சங்கீதம், வித்வத்துவம், எதையும் புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை. அதேமாதிரி சுக்கரன் ராசியாதிபதி என்பதால் உங்களுக்கு வந்து காதல், ஒரு கவிதை போன்றெல்லாம் இன்பில்டான குணமாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சுக்கரன் தான் ராசியாதிபதி என்பதால் இருக்கும். இப்போ 2 கூடையவன் யார் அப்படின்னா செவ்வாய். இப்போ தனகாரகனாக செவ்வாய் இருப்பதால் பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் இந்த செவ்வாய் மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அதே மாதிரி செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள், ஆயுதங்கள், அதாவது ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறது போன்றவை எல்லாம் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு 2 கூடையவனாக இருப்பார். தனாதிபதியாக செவ்வாய் இருப்பதால், தனகாரகனாக இருப்பதால் உங்களுக்கு செவ்வாயுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுக்கு ஆயுதங்கள் ப்ளஸ் வந்து ரியல் எஸ்டேட், கல், மண், ஜல்லி போன்றவை எல்லாம் இன்பில்டாக வரும். 3, 6 கூடையவனாக குரு பகவான் இருப்பதால் பொதுவாகவே நான் எப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பாதகாதிபதினு சொல்லணும், அந்த மாதிரி உங்களுக்கும் குரு ஆகாது. குரு வந்து உங்களுக்கு செட் ஆகாது. காரணம் என்னவென்றால் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம எதிரி. குரு 3, 6 கூடையவர். குருவை வந்து 6 கூடையவராக பகைச்சிக்கிட்டதுனாலே என்ன, 3, 6 கூடையவராக இருப்பதனால என்ன ஆகும்னா குரு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதாவது வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மறந்தும் நீங்கள் கூட வந்து லிவரை கெடுத்துக்கிற எந்த விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள். குருவே உங்களுக்கு 3, 6 கூடையவர் என்பதால் தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா, தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடு வாங்கிறது, தங்கத்து மேலே நீங்கள் வந்து பணம் கட்டுறது போன்றவைகள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்னென்னா தங்கம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. தங்க வியாபாரம், அதே மாதிரி குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பள்ளிகள், ஸ்கூல்ஸு, அதே மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸு, ட்ரைனிங் அகாடமி மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர்றது போன்றவையெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வராது. அதே மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாததுனால அடுத்து உங்களுக்கு 7 கூடையவர் யாருன்னா அதே செவ்வாய் என்பதால் பெரும்பாலும் காதல் திருமணங்களில் ரொம்ப செட்டடாக இருப்பீங்க. யார் துலாம் ராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்வதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு 9 கூடையவராகவும் புதன் பகவான் இருப்பதால் மருத்துவம் சார்ந்த நாலேஜ், மருத்துவம் சார்ந்த அறிவுகள், மருத்துவம் சார்ந்த உங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். சனியே வந்து உங்களுக்கு 5 கூடையவனாகவும் 6 கூடையவனாகவும் இருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு என்ன ஆகும்னா 4 கூடையவராக 5 கூடையவராக இருக்கிறார். சனி மாதிரியான ப்ரமோஷன்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். எப்பயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா இவர்களுக்குரிய தலைமை பண்புங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா 11 கூடையவன் வந்து பாதகாதிபதி சூரியனாக இருக்கிறார்.
பாதகாதிபதி சூரியனாக 11 கூடியவன் இருப்பதால் இவர்களுக்குரிய தலைமை பண்பு, இவர்கள் வந்து அடுத்த லெவல் போகிறாங்க, இவங்க தான் ஹெட்டு அப்படின்னா அது அவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. இவர்களுக்குரிய டீம் லீடர் போஸ்டிங்கிறது வந்து இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் இவங்க சபார்டினேட்டாக தான் இருப்பாங்க. இவர்கள் வந்து ஆசை காட்டுவாங்க, இவங்களை டீம் லீடர் ஆக்கிறதா சொல்லி ஆசை காட்டி வேலை வாங்குவாங்க. ஆனால் டீம் லீடர் மட்டும் ஆக்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு 11 கூடிய சூரியன் பாதகாதிபதி. அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து சந்திரன் வந்து 10 கூடியவனாக இருப்பதால் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இவங்க செய்யலாம். ஐஸ்கிரீமு, நீர், அந்த தண்ணீர், அதாவது வந்து குடி தண்ணீரை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி விற்கிறது, அல்லது வந்து அமிலங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அல்லது ஆயில் சம்மந்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் மாதிரியான விஷயங்கள்லாம், இல்லை ஆயிலை வந்து விற்கிறது போன்றவைகள்லாம் இவர்களுக்கு ரொம்ப கண்கண்ட தொழிலாக இருக்கும். கடல்வாழ் உயிரினங்கள், கடல்வாழ் பாசிகள், கடல்வாழ் முத்து போன்றவையெல்லாம் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா ரொம்ப கண்கண்ட ஒரு தொழிலாக அமையும். சந்திரன்னா என்னென்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு, சந்திரன்னா வந்து ஹோட்டல், சந்திரன்னா வந்து சிற்றுண்டி, பேக்கரி, இதெல்லாமே துரித உணவு. ஸோ அப்போ அந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து பெரும்பாலும் கேண்டீன் வைக்கிறதுக்கோ அல்லது லாட்ஜிங் மாதிரி, இப்போது யாராவது தங்குறதுக்கு விஷயங்கள் வந்து இப்போ ஓயோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன ரேட்டு கம்மியான காசு, உயர் ரக லாட்ஜுன்னா அது சுக்கரன்னு போயிடும். அப்போ கம்மியான பணம் கொடுத்து தங்கக்கூடிய லாட்ஜ் மாதிரியான அமைப்புகள்லாம் இவர்களுக்கு வருவதற்கு, தங்கும் சத்திரம்னு சொல்லுவாங்க, விடுதி சத்திரம், இவர்கள்லாம் சத்திரத்தை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வரும். சந்திரன் அப்படிங்கிறதுனால மாவு பொருட்கள், அரிசி பொருட்கள், அரிசி ஏற்றுமதி, அரிசியினுடைய விற்பனை, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா காரணம் என்னென்னா சந்திரன் வந்து 10 கூடியவனாக இருக்கிறார். அது மாதிரி மீன், இந்த கடல் வாழ் சீ ஃபுட்ஸு, அதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி போன்றவை செய்வதெல்லாம் இவங்களுக்கு தொழிலாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 8 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாகவே வரும். அதே மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து அவங்களோட இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். அவர்களோட அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா எந்த சுக்கிரன் ராசியாதிபதியோ அதே சுக்கிரன் தான் 8 கூடியவனாகவும் இருக்கிறான். 7 கூடியவர் செவ்வாயாக இருப்பதால் செவ்வாய் வந்து ஒரு டென்ஷன் பார்ட்டி என்பதால் மனைவியை ஹேண்டில் பண்ணுறதே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும். அதே மாதிரி 3ங்கிறது வந்து உடன் பிறந்தவர்கள் சம்மந்தப்பட்டவர் வந்து குருவாக அமைந்து விடுகிறார். அதனால் நிறைய பெரிய பெரிய அண்ணன்கள்லாம் இவங்க கூட இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் பாதகாதிபதிங்கிற அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வார்கள். அரசு சார்ந்த நிறுவனங்கள் தர ஷேர்ஸு ஏதாவது ஹேண்டில் பண்ணுறாங்க, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க, அது ஒரு பதிவை ஷேர் பண்ணுறாங்க, அரசுக்கு எதிரான ஒரு பதிவை கண்டனமாக இவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு ஆபத்தாக வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் அரசு விஷயங்களில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசுக்கு எதிரான கோஷங்கள், எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றும் பொழுது இவர்கள் அதிலிருந்து விலகி இருப்பது நலம். அதாவது பெரும்பாலும் இவங்க சங்கம், யூனியன் மாதிரி அல்லது ஒரு அமைப்பு மாதிரி சேர்ந்துட்டு அரசை எதிர்க்கிறது போன்ற விஷயங்கள்ல அவங்க பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா இவர்கள் லைஃபே ரொம்ப பெரிய ட்ராஜடியாக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. காரணம், இந்த சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் தான் மேனேஜ்மெண்ட். சூரியனே டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஹெச்ஓடியை பகிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் அரசு சார்ந்த விஷயங்கள், காவல்துறை போன்ற விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் வந்து 9. ராசியே இல்லாத நம்பர் எது அப்படின்னா நம்பர் 1. இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமைகள் உங்களுக்கு செட் ஆகாது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க